நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம 2 கிளாஸ்ல ஆரி ஸ்டாண்ட் எப்படி ஃபிட் பண்றது, அதுக்கப்புறம் அது ஃப்ரேம்ல வந்து ரோப் எப்படி அட்டாச் பண்றதுன்னு சொல்லி பார்த்தோம். இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஸ்டாண்ட்ல வந்து அந்த ஃப்ரேமை வந்து எப்படி உள்ள வந்து ஃபிட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஆல்ரெடி இப்ப இந்த ஸ்டாண்டை பத்தி சொல்லணும். இந்த ஸ்டாண்ட்ல வந்து எப்படின்னா, இதுதான் நான் யூஸ் பண்ற ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்ட்ல வந்து உள்ள வந்து 4 பொசிஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த 4 எட்ஜஸ் இருக்கும். இன்னொரு ஸ்டாண்ட்ல எப்படி இருக்குன்னா, சில ஸ்டாண்ட்ல எப்படி இருக்குன்னா, இந்த 4 எட்ஜஸ்மே வெளிப்பக்கமா இருக்கும், வெளியில இருக்கும். ஸோ இதுல வந்து ஃப்ரேமை வந்து உள்ள அட்டாச் பண்ணணும். அந்த மாடலை வந்து எப்படி இருக்குன்னா, வெளியில வந்து அப்படியே அந்த ஃப்ரேமை தூக்கி அட்டாச் பண்ணணும். இப்ப இந்த ஸ்டாண்ட்ல வந்து எப்படி ஃபிட் பண்றதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க. இப்ப ஃப்ரேம் எடுத்தாச்சு. இந்த ஃப்ரேம் நான் ஆல்ரெடி வந்து வேற கிளாத்ல அட்டாச் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு நல்லா விசிபிளா இருக்கணும்ன்றதுக்காக நான் இந்த நெட் கிளாத் ஃபிட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த ஸ்டாண்டை பொறுத்தவரை இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் தொங்குதுல, நம்ம அந்த ஃப்ரேம்ல அட்டாச் பண்ணது போக இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்ல இருக்கிறது எல்லாமே உள்ள வந்துடணும். ஃப்ரேமுக்கு இந்த ஸ்டாண்டுக்கு உள்ளதான் இருக்கணும், வெளியில வரக்கூடாது. இன்னும் நோட் பண்ண கொஞ்சம் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இந்த நாப் இருக்குல்ல, இந்த நாப் வந்து இங்கிட்டோ வேற எங்கிட்டோ வரக்கூடாது, சென்டர் பொசிஷன்ல தான் இருக்கணும். தெரியுதா? ஸோ இந்த சென்டர் பொசிஷன்ல தான் இருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு சென்டர்ல போய் வச்சுட்டு இந்த எட்ஜஸ் இருக்குல்ல, இந்த 2 கம்பி இருக்குல்ல, இதை வந்து பிடிச்சி இப்படி இழுத்தோம் அப்படின்னா லூஸ் ஆகும் ஸ்டாண்டு. ஸோ அப்போ அந்த ஃப்ரேம் ஆட்டோமேட்டிக்கா உள்ள போய் செட் ஆகிக்கணும். தெரியுதா? இந்த மாதிரி செட் ஆகிக்கணும். இந்த மாதிரி செட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஃப்ரேம்ல எப்படி இருக்குன்னா, வெளிப்பக்கமா எல்லா கிளாத்தும் வெளியில தான் தொங்க. நம்ம உள்ள விட்டோம்ல, அந்த கிளாத் அப்படியே ஆப்போசிட்டா வெளியில தான் கிளாத் நம்ம விடணும், உள்ள விடக்கூடாது. வெளியில அப்படியே நம்ம கிளாத்தை விட்டு அப்படியே அந்த ஃப்ரேமை உள்ள வச்சு நம்ம ஃப்ரேமை வெளியில வச்சு ஃபிட் பண்ணிடணும். ஸோ இதுதான், இந்த மாதிரிதான் ஃப்ரேமை வந்து நீங்க வந்து அட்டாச் பண்ண. மறுபடியும் நம்ம எடுக்கும் போது இதை லூஸ் பண்ணிட்டு லைட்டா அப்படின்னு லிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்டாண்டு ரிமூவ் ஆயிடும், இந்த ஃப்ரேம் வந்து ரிமூவ் ஆயிடும். ஸோ இப்படிதான் பண்ணணும். இப்ப இந்த கீழே எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் தொங்குதுல, ஸோ இதை வந்து நம்ம போடுறப்ப எப்படின்னா டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அந்த ஊசியில மாட்டி இழுக்கும், நம்ம கையில அடியில விட்டு விட்டு எடுக்கிறப்ப இந்த கிளாத் நமக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஸோ இதை எப்படி கவர் பண்றது அப்படின்னா, இந்த மாதிரி கிளாத் கிளிப் வந்து எல்லார் வீட்டையும் கண்டிப்பா இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை, தெரியுதா, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத்தை இப்படி நல்லா சும்மா ரோல் பண்ணி ஜஸ்ட் இப்படி கிளிப் பண்ணிடணும். இந்த மாதிரி கிளிப் பண்ணிட்டா போதும். அதே மாதிரி இந்த சைடு தொங்குதா கிளாத்து. ஸோ இந்த மாதிரி 2-3 கிளிப்பு இப்படி போட்டு இப்படி நம்ம ஃபிட் பண்ணிக்கணும். இதே மாதிரி இல்லை அங்கே கிளிப் இல்லை அப்படின்னாலும் சேஃப்டி பின்னை வச்சும் நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். ஸோ இப்படிதான் வந்து ஒரு ஸ்டாண்டில் ஃப்ரேமை ஃபிட் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? எக்ஸ்ட்ரா கிளாத்தையும் இப்படிதான் கவர் பண்ணணும். ஸோ இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டு இன்னும் கிளியரா வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தனியாக நான் இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன். ஸோ அதில் ஏதாச்சும் டவுட்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.